ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான காலகட்டம், பித்ருக்களுக்கு உகந்த காலகட்டம் இந்த ஆடி அமாவாசை. அப்படிங்கும்போது ஆடி அமாவாசை தவறாம நீங்க திதி தர்ப்பணம் நீங்க கட்டாயமா கொடுக்கணும். வீட்டுல நிறைய பேர் நினைப்பாங்க, சார் நான் வீட்டுல யார் இறந்து போயிருக்காங்களோ அவங்க முன்னாடி படையலா போட்டுட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு நாங்க சாமி கும்பிடுவோம். அப்படிலாம் கும்பிடலாம், உங்க மன திருப்திக்காக வேணா நீங்க கும்பிடலாமே தவிர அது நீங்க திதி கொடுத்ததுல கணக்குல வரவே வராது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, எல்லாத்துக்கும் மந்திரங்கள் சொல்லிட்டு உண்டு, அந்தந்த மந்திரங்களை சொல்லி நம்ம பண்ணணும். அது தவிர இதுல நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த இடத்துல நீங்க சிக்கனத்தை பார்க்காதீங்க. இந்த ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷமான அமாவாசை, பித்ருக்களுக்கு ரொம்ப விசேஷமான அமாவாசை. அப்படிங்கும் போது அந்த ஆடி அமாவாசைக்கு பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திதி தர்ப்பணங்களை தவறாம கொடுங்க. பக்கத்துல கோயில் இருக்கா, குளம் இருக்கா, அங்க போய் கொடுங்க. இல்லையா வீட்டுக்கு ஐயரை வர வச்சு கொடுங்க. அக்கம் பக்கத்துல உங்களுக்கு யார் கான்டாக்ட் பண்றாங்க, கோயில் பூசாரி இருக்காங்க, யார் இருக்காங்க, வீட்டுக்கு யார் பண்ணி கொடுப்பாங்களோ அவங்கள வீட்டுக்கு வர வச்சு ஆடி அமாவாசை கொடுங்க. தவறாம அந்த ஐயர் வரார், வீட்டுக்கு வரார், பண்ணி வைக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு கேட்க போறாரு? 500 ரூபா கேட்பார், இல்ல 750 ரூபா கேட்பாரு. எவ்வளவு கேட்கிறாரு சந்தோஷமா கொடுங்க. மனசார கொடுக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு எல்லா பலனையும் தரும். அதை மாத்திரம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நினைச்சுக்கலாம், பித்ருக்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்னு கொஞ்சோண்டு அரிசி வைப்பான், அது கூட ரேஷன் கடையில வாங்கின அரிசி வைப்பான். தயவு செய்து ரேஷன் கடையில வாங்கின அரிசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கவே கூடாது சார். நல்ல அரிசியா, இப்ப உங்க வீட்டுல நீங்க ஒருத்தர் சாப்பிட போறீங்க அப்படின்னா நல்ல அரிசி சமையல் பண்ணி தானங்க சாப்பிடுவீங்க. அப்படி பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்கும் போத அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. அந்த தவறை பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? அதை மொத்தல புரிஞ்சுங்க. நல்ல அரிசி எவ்வளவு ஆக போகுது? 1 கிலோ 60 ரூபா ஆகுமா? 1 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு காய்கறி எது வேணுமோ வாங்கி கொடுத்து சந்தோஷமா செய்யுங்க, நிறைவா செய்யுங்க. ஏன்னா நிறைவா நீங்க செஞ்சீங்களா மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த பித்ருக்களோட ஆசீர்வாதம்ங்கிறது நல்லபடியா கிடைச்சு அந்த வருஷம் ஃபுல்லா உங்களோட பேங்க் பேலன்ஸுங்கிறது நல்லபடியா இருக்கும், மனசுல நிம்மதி நல்லபடியா இருக்கும், வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும்.